அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொதுத்தமிழ் இலக்கணம் கொஸ்டின் பேங்க் புத்தகம் எங்களிடம் கிடைக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எங்களிடம் கிடைக்கும். 2012 2024 வரை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். இந்த கொஸ்டின் பேங்க் புத்தகம் எப்படி இருக்குன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணம் பேஸ். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும். சாப்டர் வைஸ் நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் இலக்கணத்தை அங்கங்கே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தனித்தனியாக படிக்கிறதுக்கு ஒரே இடத்துல இலக்கணத்தை பயிற்சி எடுத்துட்டு அடுத்தது சாப்டர் வைஸ், அதாவது உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து டிஎன்பிசியில் கொடுத்துக்கிற 4 ஆப்ஷன் படி உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொள்குறி வகை வினாவிடை பாருங்கள். 4 ஆப்ஷன் டிஎன்பிசியில் கொடுத்துக்கிற மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்டர் வைஸ் அழகாக டெஸ்ட்டு போட்டுடலாம். இலக்கணம் ஒவ்வொரு சாப்டரும் படிச்சுட்டு ஒவ்வொரு சாப்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ இணை எழுத்துகள் பாருங்கள், அப்படியே 4 ஆப்ஷன் கொடுத்து இணை எழுத்துக்களை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மயங்கொலிகள் கொடுத்துருக்காங்களா, அதில் எவ்வளோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இலக்கண சார்பு எப்படி கேட்கலாம். அப்போ இங்கே இலக்கணத்தை படிச்சுட்டு பயிற்சி எடுக்கணும். படிக்கக்கூடாது, நன்கு பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்துகிட்டு கொஸ்டின் அடித்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கல. அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஒவ்வொரு சாப்டர் இலக்கணத்தை. ரைட்டுங்களா? இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம் படித்ததோட இலக்கணத்தையும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஏன்னா இலக்கணம் இங்கே 2025 குரூப் 4 நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க 24 கொஸ்டின் புத்தகத்திலேருந்து ஒரு 38 கொஸ்டின் சிந்திச்சு போடுற மாதிரியும் ஒரு 32 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ், அதாவது சிலபஸ் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம புத்தகத்தில் அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்தால் ஒரு 65 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டுடலாம். 65 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போடலாம். மீதி 35 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. இணை எழுத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லில் கொஸ்டின் கேட்டாங்க, சுட்டெழுத்தில் கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தன்வினை பிறவினையில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அகரவரிசையில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது இது ஓரெழுத்து ஒரு மொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மரபு தொடரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இளமை பெயரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கலைச்சொற்களில் 13 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது தமிழரின் தமிழ் தொண்டு ஒரு 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயற்சொல், அடுத்தது ஓர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறுத்தற்புரியில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வல்லின மிகும் வல்லின மிகா இடத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த இலக்கணத்தை சார்ந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் குரூப் 4 நம்மளால் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அடித்து பார்க்கணும். அடித்து பார்த்துட்டுனா எளிமையாக உங்களுக்கு பயிற்சி இருக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் எங்கேயும் தேடி கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஒரு புத்தகம் இருந்தாலே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்துட்டு படிச்சுட்டு இந்த 4 ஆப்ஷன் கொஸ்டின்ஸோடு நீங்கள் போட்டலாம். இந்த கொஸ்டின் பேங்க் புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேங்க் 300 ரூபா உங்களுக்கு. ரைட்டுங்களா? 300 ரூபா. இது ஸ்கூல் புக் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு இலக்கணம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. சாப்டர் வைஸ் கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு இது 1600 கொஸ்டின் கொள்குறி, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் சாப்டர் வைஸ் இருக்கும். உங்களுக்கு சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அழகாக ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி இதெல்லாம் ஒரு 4 ஆப்ஷன் அழகாக பயிற்சி எடுத்துடலாம். பாருங்கள், சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லும் பொருளுமா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சொல்லும் பொருள் அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா?
எளிமையாக படிச்சிடலாம். சின்ன புத்தகம் தான், அழகாக சாப்டர் வைஸ் உங்களுக்கு இது வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிக அந்த டவுன்லோட் பண்ண பேஜ் அதிகமாகிடும். இந்த புத்தகம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரு உங்களுக்கு 2012 2024 வரையும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இலக்கணம் சார்ந்தது. முக்கியமாக இலக்கணம் முழுமையாக டாபிக் வைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸும் உங்களுக்கு இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் வேணும்னா உங்களுக்கு 350 ரூபாய் இந்த புத்தகம். கேட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி.